வாவ் சூப்பர் நிலா குட்டி. இது நீயே வின் பண்ணி ஜெயிச்சதா? செம செம நல்லா தான் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி காமி, நம்ம இதெல்லாம் இப்பவே எடுத்து பார்க்கலாம். மெர்லினாக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நெக்ஸ்ட் வீக் வைக்க போற காம்படிஷன்ல லில்லியும் கலந்துக்க போறா. லில்லி அதனால தான் இன்னைக்கு மாயா சித்தி கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன லில்லி, நீ தானே நெக்ஸ்ட் வீக் வைக்க போற காம்படிஷன்ல கலந்துக்க போற? நீயும் ஜெயிச்சு இந்த மாதிரி gift வாங்குவே தானே? ஆமாம் நிலா, நானும் அடுத்த தடவை நெக்ஸ்ட் வீக் நான் கலந்துக்க போகிறேன். ஆனால் நான் கிராஃப்ட் பண்ணுறதா இல்லை பெயிண்டிங் பண்ணுறதான்னு தெரியல. மாயா சித்தி எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு, தெரியுமா? கண்டிப்பாக நானும் அடுத்த தடவை இந்த மாதிரி சூப்பரான கிஃப்ட்டு வின் பண்ணுவேன். ஹே, உன்னோட கிஃப்ட்டு சூப்பராக இருக்குது. இதை பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் ஜக்கு, ஐஸ்கிரீமு, நெஸ்ட்டு, ரேட்டு, ஹென்னு, அப்புறம் இதில் என்ன இருக்குது, ஆரஞ்சு. வாவ், இந்த மாதிரி இதில் நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன் சைடில் 1 2 3 லெட்டர்ஸோடு இருக்குது. இதில் சூப்பராக நம்ம ஹவுசஸ்லாம் பண்ணியும் விளையாடலாம். அப்படியே இதில் நம்ம வந்துட்டு லேர்னும் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கிஃப்ட் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலா, நீ இதை வச்சு விளையாடும் போதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வா, நம்ம சேர்ந்தே இதை வச்சு விளையாடலாம் நிலா. ஆமாம் லில்லி, நீ சொல்கிற மாதிரி இதில் விளையாடிக்கிட்டே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நல்ல கலர் கலராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், பேசிக்கிட்டே லில்லி சூப்பராக ஒரு ஹைட்டான ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்கால. வாவ், இந்த ஹவுஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் நிறைய செட் இருக்கிறனால நம்ம பெரிய ஹவுஸ் கூட இதில் ட்ரை பண்ணலாம். ஆமா ஆமா, இதுல பெரிய பெரிய ஹவுஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லா பசில்ஸ் மாதிரி இருக்கறனால இது எப்படி வேணா நம்ம மாத்தி மாத்தி ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கும் இந்த gift ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணா எனக்கு என்ன gift கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா நான் வின் பண்ற அளவுக்கு நல்லா பிராக்டீஸ் பண்ணனும். அட, அதுக்கு என்ன லில்லி, கண்டிப்பாக உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு தானே நான் இருக்கேன். உனக்கு சூப்பராக ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் உனக்காகவே நிறைய கிராஃப்ட் திங்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கேன். கிராஃப்ட் திங்ஸ் அண்ட் பெயிண்டிங் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஐயா, ஜாலி ஜாலி. மாயா சித்தி எனக்காகவே நிறைய கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. மெல்லினாக்கா, இங்கே பாருங்க, மாயா சித்தி எனக்காக எவ்வளோ திங்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு வராங்கன்னு. லில்லி, இங்கே பார்த்தியா, இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் நானும் நிறைய கிராஃப்ட் எல்லாம் பண்ணுவேன்ல, எனக்கும் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஹை, சூப்பர். லில்லி, அடுத்த தடவை வைக்கிற காம்படிஷன்ல மாயாக்கா சொல்ற மாதிரியே கேட்டு நீங்க வின் பண்ணிடு. ஹே ஆயிஷா, அங்கே மாயாக்காலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா, ஏதோ விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓஹோ, பாக்ஸில் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க போல், ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பசங்களா, கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கினேன், அதை தான் ஓப்பன் பண்ண போகிறேன். எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும். லில்லிக்கு நெக்ஸ்ட் வீக் ஏதோ காம்படிஷன் இருக்கான், அவள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி, அவளுக்காக அப்படியே வாங்கிடலாமேன்னு தான் நான் வாங்கினேன். அப்படியே எனக்கும் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸ்கெச்சஸ்லாம் என்கிட்ட ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. சரி, அது எல்லாமே வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். எல்லா கலர் ஸ்கெட்சும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஸ்கெட்சு நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், நல்ல பிராண்டு, அது நல்லா வாங்கிட்டேன். அடுத்தது, இது எனக்கு க்ளே கிராஃப்ட்லாம் நான் அடிக்கடி பண்ணுவேன்ல, அதுக்காக இந்த சின்ன சின்ன மோல்டு வாங்கியிருக்கேன். லில்லி, நான் போக போக உனக்கு க்ளே கிராஃப்ட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஐஷா, போன தடவை நீ க்ளே கிராஃப்ட் பண்ணி தானே நீ கிஃப்ட் வின் பண்ண? ஆமாம் மாயக்கா, நீங்கள் சொல்லி தந்த மாதிரி தான் நான் பண்ணனே. போன தடவை நான் க்ளே கிராஃப்ட் பண்ணி சூப்பராக கிஃப்ட் வின் பண்ணேன். மோல்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணேன். ஆனால் இந்த தடவை நீங்கள் மோல்டெல்லாம் குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன் மாயக்கா, அழகழகாக இருக்குது. ஆமாம் ஐஷா, அந்த மோல்டெல்லாம் இல்லாமல் கூட நம்ம சூப்பராகவே பண்ணலாம். இருந்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்றதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கேலியோகிராஃபி பென்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அதை வச்சு ஆர்ட் பண்ணலான்னு. அப்புறம் இது பார்த்திங்களா, வாட்டர் ப்ரஷ் பென் செட்டு தான். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பெயிண்ட்டை ஊற்றிட்டு அப்படியே நம்ம வாட்டரி மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு நாள் அதை வச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணலாம் பசங்களா. அப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் வச்சு கூட நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஆமாம் லில்லி, நீ கிராஃப்ட் கற்றுக்க போறியா இல்லை வந்துட்டு பெயிண்டிங் பண்ண போறியா? நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிறதுல 2 காம்படிஷன் நடக்குதுன்னு சொன்னல, நீ ஏதாவது ஒன்றுத்தில் தானே கலந்துக்க போகிற. அதனால உனக்கு இன்றைக்கி என்ன சொல்லி தரட்டும்னு சொல்லு. மாயா சித்தி, நான் பெயிண்டிங்கே பண்றேன். ஏன்னா நீங்க நிறைய எப்படியும் வாட்டர் கலர்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. வாவ், இந்த கலர்ஸ் கூட சூப்பரா இருக்கு. நான் இந்த தடவை பெயிண்டிங் காம்படிஷன்ல தான் ஜாயின் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் டைம் வச்சாங்கன்னா நான் அப்ப வந்துட்டு கிராஃப்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு நீங்க பெயிண்ட் பண்றதே சொல்லி கொடுங்க. ஈஸியா நான் சூப்பரா பண்ற மாதிரி சொல்லி கொடுங்க மாயா சித்தி. ஓகே லில்லி, நான் கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லித்தரேன். ஐஷா, நீங்கள்லாம் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய கிராஃப்ட் திங்ஸ் இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்தே கிராஃப்ட் பண்ணலாம். சரிங்களா பசங்களா? எதனா கிராஃப்ட் பண்ணணும் அல்லது பெயிண்டிங்லாம் பண்ணணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்தே பண்ணலாம்.
அதுக்கான திங்ஸும் நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட வீட்லேயும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ பழைய திங்ஸையும் சேர்த்து வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே அதுக்காக வாங்கினது தான். நிறைய டைப்பில் வந்துட்டு டேப் கூட வாங்கியிருக்கேன். அப்புறம் சிசர் ரொம்ப நாளாக ஒழுங்காக வெட்டாமையே இருந்துச்சு, அதனால சிசரும் வாங்கிட்டேன். சரி இன்னொரு பாக்ஸும் போட்டிருந்தேன். இது கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் நியூ இயர்க்காக வாங்கியிருந்தேன். இதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். மாயக்கா, நீங்க பண்ற கிராஃப்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்க சூப்பரா பண்ணுவீங்க மாயக்கா. கண்டிப்பா நான் எனக்கு ஏதாவது டவுட்னா நான் உங்ககிட்டே கேட்குறேன் மாயக்கா. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் வாங்கியிருக்கிற கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டிக்கர்லாம் செம்மையாக இருக்கே. கிராஃப்ட்லாம் செஞ்சுட்டு மேலே சைட்லலாம் ஒட்டும் போது வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டிக்கருமே சூப்பராக இருக்குது. மாயக்கா, இந்த பாக்ஸில் இருக்கிற செட்டு ஃபுல்லாக ஆஃபரில் வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, ஆஃபரில் நீங்கள் கம்மி ரேட்டுக்கு வாங்கினீங்களோ? எந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லுங்கள் மாயக்கா. அப்புறமா நானும் கிராஃப்ட் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. எங்கள் அம்மாகிட்ட சொல்லி நான் வாங்கணும். அதுக்கு தான் மாயக்கா கேட்குறேனே. சரி ஐஷா, நம்ம எப்போவுமே வாங்குகிற ஃபேன்சி ஷாப் இருக்குல்ல, அங்கே தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீயும் வேணும்னா வாங்கிக்கோ. ஆனால் ஆஃபர் வந்துட்டு பொங்கல் வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்னன்னு போய் பாரு சரியா? நான் கொஞ்சம் ரேட் எல்லாமே கம்மியாக தான் வாங்கினேன். ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு ஐஷா. உனக்கு ஏதாவது வேணும்னா கூட போய் வாங்கிக்கோ. அதனால தான் நானும் இந்த தடவை நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். பட்டர்ஃப்ளை டிசைனே கொஞ்சம் பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு 2 வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஸில் தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. அதனால ஆயில் பேஸ்டலு, அப்புறம் வந்து பென்சில் ஸ்கெட்சு அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். சின்னது பெருசுன்னு சேர்த்தே வாங்கிட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் அப்பப்போ ட்ராயிங்லாம் பண்ணுவேன்ல, ட்ராயிங் நோட்டில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ராயிங் பென்சிலே தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்கிட்ட ட்ராயிங் பண்ணி ரொம்ப நாளாக ஆகுது. சரி இந்த பென்சில் பார்த்தோன்னா பண்ணலான்னு தோணுச்சா, அதனால இந்த பெரிய பென்சிலும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். மாயா சித்தி, எனக்கு ஆயில் பேஸ்டல் வச்சு பெயிண்டிங் பண்றது சொல்லி கொடுங்க. எங்க ஸ்கூல்ல என்ன சொன்னாங்கன்னா, பெயிண்ட், ஆயில் பேஸ்டல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கிற எதுல வேணா நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. எனக்கு ஆயில் பேஸ்டல் வச்சு பண்றது தான் அவ்வளோ தெரியாது. நீங்க எனக்கு அதுல சொல்லி கொடுக்குறீங்களா? நம்ம இன்னைக்கு வந்து ஆயில் பேஸ்டல் வச்சே கத்துக்கலாம். வாவ், நீங்க பெயிண்டிங்ஸே இவ்ளோ வாங்கிருக்கீங்க. ஹை, இந்த லென்த் டப்பால இருக்கிறது ஃபுல்லாவே ஆயில் பேஸ்டல் தானா? எவ்ளோ கலர்ஸ்ல இருக்கு சித்தி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இத வச்சு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஓகே லில்லி, கண்டிப்பாக உனக்கு நான் இதையே வச்சு சொல்லித்தரேன் சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த கேட்ரேஜ் பென்னு தான் வாங்கினேன். இது செட்டாகவே ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. பசங்க உங்கள் எல்லாருக்குமே ஒன்று கொடுக்கலான்னு தான் வாங்கினேன். நீங்கள் 6 பேர் இருக்கீங்களா? இது ஒரு செட்டில் 6 பீஸ் வரும். ஆளுக்கு ஒரு கலர் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கேட்ரேஜ் மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் சரியா? சரி இங்கே வைக்கிறேன். எல்லாமே நல்ல கலரில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த க்ரையான்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்காமே வச்சுட்டேன் போல இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே பாக்ஸோடு அப்படியே வாங்கினது. நான் கடையில் வாங்கும் போது கூட செக் பண்ணவே இல்லை. அடுத்தது இதில் என்ன இருக்குது? ஓகே, இது வந்துட்டு 2 கலர் சேர்ந்து வரும்ல, கரெக்டு. இதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக இருந்தாலும் டபுள் சைட்லேயும் கலர்ஸ் வரும். அடுத்தது ஃபுல்லாக ஃபெவிகால்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால 2 பெரிய ஃபெவிகாலே வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பென்னு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பென்னு மாதிரியே இல்லை, ஏதோ கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இது பென்னு 3 கலருமே நல்ல வெரைட்டியாக இருந்தனால 3 கலர்லேயும் ஒரு பென்னு எடுத்துக்கிட்டேன். மாயக்கா, நீங்கள் எப்போவுமே வாங்குகிற ஒவ்வொரு திங்ஸுமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக வாங்குவீங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வச்சு யூனிக்கான கிராஃப்ட் தான் நீங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மாயக்கா பண்ணுற கிராஃப்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சேனலில் மாயக்கா பண்ணுற எல்லா கிராஃப்ட்டுமே உங்களுக்கு வரும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நிறைய ஸ்டிக்கர்ஸும் இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸும் இதில் நிறைய இருக்குது. வாவ், இந்த டெடிபியர் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? மயக்கா, இது என்னன்னு எனக்கு தெரியும். இதுவும் கிளேல வந்து ரோஸ் மாதிரி பண்ணுவாங்களா, அதுதானே? மயக்கா, என்ன ஏற்கனவே நீங்க வந்துட்டு டிராயிங் பண்ண பென்சில் வாங்கியிருந்தீங்க, திரும்பவும் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம் பசங்களா, நான் இந்த பாக்ஸில் வர்றதே தெரியாமல் அதுலேயும் வாங்கிட்டேன் போல இருக்குது. அடுத்தது கலர்ஃபுல்லான ஐ ஸ்டிக்ஸும் வாங்கியிருந்தேன். அப்புறம் இமோஜி போட்ட மாதிரி ஹூக்கர்ஸும் வாங்கியிருந்தேன். எல்லா திங்ஸுமே சூப்பரா இருக்கு மாயக்கா. இதுக்கப்புறம் மாயக்கா செமையா வெரைட்டியா நிறைய கிராஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலி. இவ்வளோ கிராஃப்ட் திங்ஸை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கலரா எல்லாமே செம்மையா இருக்கு. எல்லாத்தையும் வச்சு சூப்பரா பண்ணலாம். சரி லில்லி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உனக்கு ஆயில் பேஸ்டலில் சூப்பராக ட்ராயிங் பண்ணுறது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.